டெஸ்ட்னு படிச்சிட்டு வர சொன்னனே, படிச்சிட்டு வந்தீங்களா பசங்களா? எஸ் மிஸ். நோ மிஸ். எஸ் மிஸ். என்ன இது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டெஸ்ட் நேத்து சொல்லி அனுப்பிச்சல. இவிஎஸ் டெஸ்ட் இன்னைக்கு டியூஷன்ல நடந்து தீரும். இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு பசங்களா, படிங்க. ரோஸ், என்ன நீ டியூஷனுக்கு லேட்டா வர இன்னைக்கு? மிஸ் வர வழியில எங்க அண்ணா பேசிட்டு இருந்தா, அதனால தான் மிஸ் லேட்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது ரோஸ். இனிமேல் டைமுக்கு டியூஷனுக்கு வரத்துக்கு பாரு, இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். சாரி மிஸ். லோக்கி, எதனா டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்தியா? இல்லை மோனா, நான் படிக்கவே இல்லை. நேற்று எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை தெரியுமா? என்னடா எப்படி சொல்கிற? உன்னை பார்த்து எழுதலாம், நான் படிக்கவே இல்லை தெரியுமா? மோனா, எப்போ பார்த்தாலும் எதுக்கு என்னை பார்த்து எழுதுற? லாஸ்ட் டைமே மிஸ்ஸு கண்டுபிடிச்சி 2 பேரையும் அடித்தாங்கல்ல, ஏன் இப்படி பண்ணுற? இப்போ கூட டைம் இருக்கு மோனா, படி, நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்படியே சொல்கிறேன், எனக்கு இவிஎஸ்ஸே பிடிக்காதுடா. படி படி, நல்ல மார்க் எடுக்கலாம், இப்போ கூட படி. அப்படியே சொல்கிறேன், சரி சரி படிச்சிடுறேன். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, மிஸ்ஸு காதில் விழுந்துச்சு, 2 பேரும் இப்போவே அடிப்பாங்க. அதுவும் சரிதான். பசங்களா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் படிச்சிங்களா இல்லையா? கண்ணா, என்ன படிச்சுட்டு இருக்க நீ? நான் இவிஎஸ் படிக்க சொன்னா என்ன வச்சுட்டு இருக்க? மிஸ், இல்லை மிஸ், இவிஎஸ் புக் தான் மிஸ் படிச்சுட்டு இருக்கு. அப்படியா? சரி சரி பசங்களா, சீக்கிரம் புக்கெல்லாம் எடுத்து நடுவில் வைங்க, டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ, என்ன இது மிஸ் இப்போவே டெஸ்ட் ஆரம்பிக்க சொல்கிறாங்களே? ஐயோ, பயமா இருக்கே, சரியாவே படிக்கலையே. அதெல்லாம் தெரியாது பசங்களா, புக் எடுத்து நடுவில் வைங்க. இந்த வாட்டி யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நானும் ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன் கிளாஸில். யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்த்துடலாம். புக்கெல்லாம் எடுத்து மூடி வைங்க பசங்களா, படித்தது போதும். ஓகே மிஸ். நேற்று நான் சரியாகவே படிக்கல தெரியுமா? எங்கள் ஏரியாவில் கரண்ட்டே இல்லை, அதனால நான் படிக்கவே இல்லை. இப்படி தான் சொல்லுவான், ஆனால் லைட்டு ஃபுல் மார்க் எடுக்க போகிற பாரு. ரோஸ், தெரிஞ்ச மாதிரி பேசாத, நான் தான் படிக்கலன்னு சொல்கிறேன்ல, என்னை நம்பு. நானும் தான் படிக்கல, உன்னை பார்த்து எழுதல, நானும் வந்துட்டேன். என்ன லேக்டோ, நீ படிக்காமல் வந்துட்டியா? சங்கீதா, நான் படிக்கலன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ணுற? நீ ஏன் படிக்கல? நேற்று எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரா, சாப்பிட்டு தூங்கிட்டேன். பத்தியா, நீ சொல்லவே இல்லைல்ல? பசங்களா, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? டெஸ்ட்டுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? புக்கெல்லாம் மூடி வைங்க, டெஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். ஐயோ, என்ன மிஸ் ஆரம்பிக்கிறாங்க? ஆமாம் பசங்களா, புக்கெல்லாம் மூடி வைங்க, டெஸ்ட் பேப்பர் தரேன், ஒருத்தரை எழுத ஆரம்பிங்க. ஐயோ, டெஸ்ட்டு இருக்க போல இருக்குதே. ஐயோ, என்ன பார்த்து என்னத்தை எழுதுறது? பிட்டு கூட அடிக்க முடியாது போல இருக்கேன். மிஸ்ஸு நடுவுலேயே உட்காந்துருக்காங்க. சங்கீதா, மிஸ்ஸு கேட்கும் போது வாய் மூடு. சரி பசங்களா, ஒருத்தருக்கா பேப்பர் தரேன், டெஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஒரு கொஸ்டினாக கேட்பேன், அதுக்கு லைனாக ஆன்சர் எழுதணும், சரியா? ஓகே மிஸ். ஐயோ, போச்சு, டெஸ்ட் பேப்பரே தராங்க. இந்த மோனா, பேப்பரை பிடி. இந்த லோக்கி, பேப்பரு. தேங்க்யூ மிஸ். இந்த லாரா, பேப்பரு. இந்தா கண்ணா, பேப்பரை பிடி. எல்லாருக்கும் பேப்பர் இருக்கான்னு பாருங்க, கிடைக்கலன்னா சொல்லுங்க. இந்தம்மா லேக்டோ. தேங்க்யூ மிஸ். சரி, ஒரு கொஸ்டினாக சொல்லுவேன், ஆன்சர் லைனாக எழுதணும். புக்கெல்லாம் பார்த்து எதுவும் ஆன்சர் எழுதக்கூடாது, சரியா? ஓகே மிஸ். இதில் யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கிஃப்ட் தருவேன். சரி, ஒரு கொஸ்டினாக சொல்ல போகிறேன், புக்கெல்லாம் எடுத்து மூடி வைங்க. மிஸ் ஒரு நிமிஷம் படிச்சுக்கிட்டுமா மிஸ்? இவ்வளோ நேரம் படிக்கல, இப்போ தான் படிக்க போகிறீங்களா? லேக்டோ ப்ளீஸ் நீ எனக்கு காட்டுறியா? சங்கீதா, மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க, பேசாம இரு. நீ எது தெரியுதோ அதை எழுது. ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுடி. பசங்களா, கேள்வி நல்லா கவனிங்க பசங்களா. எறும்புக்கு மொத்தம் எத்தனை கால்கள்? எழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 8 கால் தானே வரும். தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா சொல்லாத லாரா. எனக்கு தெரிஞ்சு 6 தான் வரும், 8 இல்லை. என்ன இது? அவன் 6ன்றா, நீ 8ன்ற, எது கரெக்டு? எனக்கு தெரிஞ்ச 6 தான் வரும், உன் இஷ்டம். 8 தான் வரும். சரி, நான் 4 எழுதிக்கிறேன். 2 பேர் சொல்கிறது எனக்கு எதுன்னு தெரியல. எப்படின்னா போனி, 6 தான் வரும்னு சொல்கிறல்ல, ஏன் நம்ப மாட்டேற மோனா? உன்னை பார்த்தா எழுதியிருக்க லேக்டோ, 6 தானே கரெக்டு. அப்புறம் தப்பாச்சுன்னா என்ன கேட்காதீங்க, எப்படின்னா போங்க. பசங்களா, பேச்சை குறைங்க, இங்கே கவனிங்க.
அடுத்த கேள்விக்கு போகலாமா? டைம் முடிஞ்சிடுச்சு. எஸ் மிஸ். நல்லா கவனிங்க. சூரிய குடும்பத்தில் பழமையான கோள் எது? எல்லாம் கரெக்டாக எழுதுங்க. எர்த்து தானே வரும். எர்த்தை விட பழமையான கோள்லாம் இருக்கு. அப்படியா? இதை நான் படிச்சேன்னு நினைக்கிறேன். பார்த்து எழுதுங்க பசங்களா. ஜூபிட்டர் தான் வரும். லோக்கி, இப்போதான் நான் படித்தேன் அந்த கொஸ்டின். எழுது. நம்பி எழுதலாமா மோனா? எழுதலாம். எழுது. ஜூபிட்டர் தான் வரும். ஜூபிட்டரை வரும்னு சொல்கிறான். ஆமாம், இவ ஜூபிட்டர் தான் படித்தாலாம். சரி, ஜூபிட்டரை எழுதி வைப்போம். சரி, ஜூபிட்டர் தான் வரும். எனக்கு நல்லா தெரியும். நம்பி எழுதுங்க. ஜூபிட்டர் தானே வரும். ஆமாம், ஜூபிட்டர் தான். எனக்கு நல்லா தெரியும். எழுதுங்க. பசங்களா, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேச்ச குறைங்க. என்ன மாற்றி மாற்றி பேசாமல் எழுத முடியாதா? சாரி மிஸ். சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். சாகிற வரைக்கும் தூங்காத உயிரினம் எது? இது எனக்கு தெரியும். ஸ்னேக் தானே வரும். ஸ்னேக்கும் இல்லை. இதுக்கு எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும். ஆண்ட் தான். எறும்பு தான் வரும். எறும்பு தானே? கரெக்டாக தெரியுமா? ஆமாம், எறும்பு தான். கேள்வி நல்லா கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பசங்களா. எல்லாரும் பேப்பரை கொடுங்க. மோனா, பேப்பரை கொடு. லோக்கி, பேப்பரை கொடு. எல்லார் பேப்பரையும் இப்படி கரெக்ஷன் பண்ணி என்னென்ன மார்க்குன்னு சொல்லிடுற பசங்களா. சரியா? பேப்பரை கொடுங்க. எஸ் மிஸ். ஃபஸ்ட்டு நம்ம லாக்டோ பேப்பர் தான். என்ன மார்க்குன்னு பார்த்துடலாம். எறும்புக்கு எத்தனை கால்கள் லாக்டோ? 6 மிஸ். கரெக்டு. பழமையான கோள் ஜூபிட்டர். தூங்காத உயிரினம் எறும்பு. ஃபுல் மார்க். லாக்டோ 30க்கு 30. இந்த புடி. தேங்க்யூ மிஸ். அடுத்து நம்ம சங்கீதா பேப்பர் தான். அச்சோ போச்சு, நான் ஃப்ராக் எழுதியிருக்கேன். 6 ஜூபிட்டர். இன்னும் இது ஃப்ராக் எழுதியிருக்க. எறும்பு தானே வரும். 1 மார்க் போயிடுச்சு சங்கீதா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். சரியா? எஸ் மிஸ். நான் தான் எறும்புன்னு சொன்னல, எதுக்கு ஃப்ராக் எழுதுனேன்? தெரியாமல் எழுதிட்டேன். அடுத்து நம்ம ரோஸு. ரோஸும் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கா. வெரி குட் ரோஸ். தேங்க்யூ மிஸ். அடுத்து நம்ம கண்ணன் பேப்பர் தான். கண்ணா, எல்லாம் நல்லா எழுதியிருக்கேன். தேங்க்யூ மிஸ். ஃபுல் மார்க் கண்ணா. இந்த புடி. தேங்க்யூ மிஸ். அடுத்து நம்ம லாரா தான். என்ன லாரா? 8 காலாக இருக்குது எறும்புக்கு. 1 மார்க் போயிடுச்சு பாரு. சாரி மிஸ். இந்தா, நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக எழுது. எஸ் மிஸ். அடுத்து நம்ம லோக்கி தான். ஃபுல் மார்க். லோக்கி, ஃபுல் மார்க் எடுத்துட்டியே, பரவாயில்லையே. இந்தா, 3மே கரெக்டு. தேங்க்யூ மிஸ். அடுத்து நம்ம மோனாத் தான். அச்சோ போச்சு. எறும்புக்கு 4 காலா? என்ன மோனா இது? இந்தா, 1 மார்க் உனக்கும் போயிடுச்சு. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மோனா. எஸ் மிஸ். சாரி மிஸ். சரி பசங்களா, இந்த மோனா பேப்பரு. எல்லாரும் நல்லா எழுதியிருந்தீங்க. நம்ம லாக்டோ, ரோஸு, கண்ணன், லோக்கி எல்லாம் ஃபுல் மார்க்கு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மிஸ். நம்ம மோனா, லாரா, சங்கீதாவுக்கு ஒரு மார்க் போயிடுச்சு. நீங்கள் 3 பேரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பசங்களா. நாளைக்கு ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு gift தருவேன். ஓகேவா? தேங்க்யூ மிஸ். சரி பசங்களா, டியூஷன் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் ஜாலியாக போய் விளையாடுங்க. சரியா? நாளைக்கு வரும்போது சோஷியல் டெஸ்ட் இருக்குது. படிச்சுட்டு வாங்க. ஐயோ, சோஷியல் டெஸ்ட்டாக போச்சு. சரி பசங்களா, டியூஷன் முடிச்சிச்சு. வீட்டுக்கு கிளம்புங்க எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் இந்த EVS டெஸ்ட் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்குது. போய் அதெல்லாம் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.